ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் காலிஃப்ளவர் போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் க்ளீன் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அடுத்ததாக நாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் பெரிய மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதை நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உதிரியாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சின்னதாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் கட் பண்ணி சின்னதாக சேர்த்துக்கோங்க. அதையும் கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி இது கூடவே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு போண்டா மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு பிடிக்க வரலைன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சுக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு வரணும். உங்களுக்கு மாவு பத்தலைன்னா கொஞ்சமாக நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்து பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோங்க. ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும்னு இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு செவக்கட்டும்னு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் செம்மையாக இருக்கும். உள்ளே சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் செம்ம டேஸ்ட்டில் இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.